ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவல் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்திய ராணுவ பிரிவுகளிலேயே மிக முக்கியமான பிரிவான இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படின்ற இடத்துல இருந்து வந்திருக்கு. இதுல ஒரு சில முக்கியமான பிரிவுகளுக்கு வந்து வேலைவாய்ப்பு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. வாங்க என்னென்ன வேலைவாய்ப்புகள், அதற்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்றத வந்து நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருமே ஏர்ஃபோர்ஸ், நேவி, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் மிலிட்ரி இதை பத்தி ரொம்ப அவேரா இருப்போம். பட் ஆனா கோஸ்ட் கார்டை பத்தி அதிகமா யாரும் தெரியாம இருப்பீங்க. இந்தியாவுக்கு அபிஷியலாவே 4 படைப்பிரிவுகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுல கோஸ்ட் கார்டு வந்து 4வது படைப்பிரிவு. ஆமா, நீங்க செக் பண்ணி கூட பாத்துக்கோங்க. இதுல வந்து நேவிக், அதற்கப்புறம் யாத்ரிக் அப்படின்ற 2 பிரிவுகள்ல வேலைவாய்ப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதாவது நேவிக் அப்படின்றது வந்து நீங்க ஜெனரல் டியூட்டி, செயலர் அப்படின்ற மாதிரி, அதாவது கப்பலோட்டியெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்தமான வேலைவாய்ப்பு. யாந்திரிக் அப்படிங்கிறது வந்து நீங்க டெக்னிக்கல் பிரான்ச்ல மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி பிரிவுகள்ல டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க இதுக்கு தகுதியானவரா இருக்கிறீங்க, விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் இதுல 2 நேவிக்லயே 2 இருக்கு. ஜெனரல் டியூட்டி, டொமஸ்டிக் பிரான்ச் அப்படின்ற மாதிரி வந்து 2 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. இதற்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களோட ஏஜ் குவாலிட்டி வந்து 18ல இருந்து 22 வயதுக்குள்ள நிரம்பியவராக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம அதற்கு எந்தெந்த தேதியில நீங்க பிறந்திருக்கணும் அப்படின்றதுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கோம். அதை பார்த்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நம்ம ஆன்சர் பண்றோம். அதுக்கப்புறம் இதுல வேகன்சிஸ் எல்லாம் வந்து நிறையவே விட்டுருக்காங்க. மொத்தமா வந்து ஜெனரல் டியூட்டிக்கு 260 விட்டுருக்காங்க நேவிக்ல. அதாவது நீங்க ஜெனரல் டியூட்டில என்னென்ன பாப்பீங்கன்னா, நார்மலான வந்து ஆபீசர்ஸ் டியூட்டி ஒர்க் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செயலர், அந்த மாதிரி நிறைய விதமான டியூட்டிஸ் இருக்கும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்க எல்லாமே வந்து கப்பல்ல வந்து நிறைய பயணம் பண்ற மாதிரி இருக்கும். அதற்கெல்லாம் தயாரா இருந்தீங்கன்னா நீங்க இதுக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. மேலும் இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, 4 ஸ்டேஜஸ் ஆஃப் செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. மேலும் நீங்க ரொம்ப மெடிக்கலா ஃபிட்டா இருந்தீங்கன்னா மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இந்தியன் ஆர்மி, இந்தியன் கோஸ்ட் கார்டு எல்லாம் சேர்றது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நீங்க ரொம்ப மெடிக்கல் ஃபிட்டா இருக்கணும். தென் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டேஜ் 1ல வந்து ஒவ்வொரு பிரிவுக்குமே தகுந்த மாதிரி 2 டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒரு டெஸ்ட் வந்து எல்லாருக்குமே காமனா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ற வேகன்சியை பொறுத்து உங்களுக்கான பிரிவுகள் வந்து மாறுபடும். நீங்க எல்லாருமே ஒரே ஒரு வேகன்சிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஏதாவது ஒரு வேகன்சிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி அதுக்கு மேற்பட்டு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி இதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதை வந்து நீங்க முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 1ல நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 2க்கான அழைப்பு இருக்கும். ஸ்டேஜ் 1ல வந்து உங்களுக்கு என்னென்ன மார்க்ஸ், எந்தெந்த சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், ஜிகே இந்த மாதிரி இருக்கு. டெக்னிக்கல் பிரிவுல அந்த டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு ஏத்த பிரிவுகள்ல இருக்கு. டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். ஸ்டேஜ் 2ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஸ்டேஜ் 1ல பெர்ஃபார்ம் பண்ணதை வச்சு உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை விட முக்கியமா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கோஸ்ட் கார்டு தரப்புல இருந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு அபிஷியல் மெயிலோ இல்ல மொபைல் நம்பருக்கான மெசேஜோ வராது. நீங்க முழுக்க முழுக்க அவங்க வெப்சைட்ல மட்டுமே அடிக்கடி பார்த்துக்கணும். அப்படி பார்க்காத பட்சத்துல நீங்க அதுக்கு தகுதியா நீங்க பார்த்து அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து கோஸ்ட் கார்டு பொறுப்புல அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் ஸ்டேஜ் 2 வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் தான். 1.6 கிலோமீட்டர் வந்து 7 நிமிஷத்துலயும், அதுக்கப்புறம் 20 ஸ்குவாட் அப்ஸ், 10 புஷ் அப்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க கண்டினியூஸா பண்ணி முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பிசிக்கல் டெஸ்ட். பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் இன்கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ், அதாவது நீங்க டிப்ளமோ அல்லது +2ல வந்து ஒரு 100% மதிப்பெண் எடுத்திருந்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு 60-70% மதிப்பெண் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 30% 40% கேப் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தா நீங்க இன்கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மரா எடுத்துக்கொள்ளலாமா, உங்களுக்கு மறுபடியும் ரீடெஸ்ட் வந்து ஒன்னு வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து தெளிவா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இனிஷியல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது வந்து உங்களுக்கு இப்போ இந்த எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க இல்லைங்களா, அதுல நீங்க பெர்மனண்டா ஃபிட்டா, டெம்பரரியா ஃபிட்டா அப்பயே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதை வந்து நீங்க ப்ரூஃப் பண்றதுக்கு டைமும் கொடுப்பாங்க மறுபடியும். சோ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 1 and 2ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஆல் இந்தியா கேண்டிடேட்ஸ், அதாவது இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு உங்களுக்கு ஸ்டேஜ் 3க்கு அழைப்பு கொடுப்பாங்க. அதுல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துமே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றது வந்து நோட்டிபிகேஷன்லயே பதவி வரைய கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்க தெளிவா பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, ஃபைனல் மெடிக்கல் டெஸ்ட். மறுபடியும் மெடிக்கல் டெஸ்ட், ஆமா கண்டிப்பா மெடிக்கல் டெஸ்ட் இருக்கு. சோ அதனால தான் நான் சொன்னேன் நீங்க ரொம்ப ஃபிட்டானவரா இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க ஒரிஜினல்
டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் வந்து என்னன்னு பாத்துக்கோங்க. ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். சோ நீங்க வந்து என்ன முடிச்சிருந்தாலுமே அதற்கான எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் அவங்க கிட்ட கொடுக்கணும். அதை வந்து அவங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஜாயினிங் ப்ராசஸ் வந்து ஜாயினிங் எப்படி நீங்க அப்ளை பண்ணலாம்னா 5 ஜனவரி 2021 இருந்து 19 ஜனவரி 2021 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்ட்.cdac.in அப்படின்ற அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம எந்த கம்யூனிகேஷனுமே அவங்க வெப்சைட்ல மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் நான் சொன்ன மாதிரி வந்து நீங்க ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேல போஸ்டிங் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியாது ஒன் சைக்கிள்ல. அதற்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணும்போதே ஒரு சிலதை வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டுக்குவீங்கன்னா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பேசிக்கா எல்லா எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் ஒரு போட்டோ, உங்களோட டாக்குமெண்ட் ஜெராக்சஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஓபிசி சர்டிபிகேட் அந்த சர்டிபிகேட், எஸ்சிஎஸ்சி சர்டிபிகேட் அந்த சர்டிபிகேட் இதெல்லாமே வந்து அப்லோட் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், இதுல வந்து பெருசா அப்படி ஒண்ணும் இல்ல. அப்புறம் இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து 250 ரூபா மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் எப்பயும் போல எஸ்சி எஸ்டி அண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அது வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஒரு ட்ரை பண்றதுல ரொம்பவே நல்லதா விஷயம் தான். ஏன்னா கோஸ்ட் கார்டுக்கு வந்து அதிகமா யாரும் அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு தெரியாது இருக்கு அதனால. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 1 வந்து எப்போ நடக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு மார்ச் எண்ட், அடுத்த வருடம் மார்ச் எண்ட்ல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 2 வந்து ஏப்ரல் எண்ட்லயும், ஸ்டேஜ் 3 அண்ட் 4ல வந்து உங்களுக்கு ஆகஸ்ட்ல முடிஞ்சு அக்டோபர்ல இருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அறிவிப்பு இருக்காங்க. மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க கண்டிப்பா அவங்களோட வெப்சைட்ல தான் வந்து எதா இருந்தாலும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். எல்லா ஸ்டேஜ்லயுமே முடிச்சு 20 நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணிடுவேன் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஈச் ஸ்டேஜஸ்க்கு வந்து எவ்வளவு கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. இது செக் பண்றது உங்களுக்கு எல்லாமே வந்து மிலிட்டரி டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப தரவா வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 21,700 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அலவன்சஸ் அது இதுன்னு நிறைய வரும். ஸோ நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. யாத்ரிக் அதாவது நீங்க டெக்னிக்கல் பிரிவுல வேலையில இருந்தீங்கன்னா 29,200 ரூபாய். அதுக்கப்புறம் உங்களுக்கு அலவன்சஸ் அது இதுன்னு நிறைய வரும். ப்ரொமோஷன்ஸ்ல நீங்க எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படின்றது கூட அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்க தெளிவா அதை பார்த்துக்கலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம வாட்ச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட யங் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல இந்தியன் நேவிக்கும் அறிவிப்பு வெளியிட்டுத்தாங்க. அதுக்கான நம்ம நோட்டிபிகேஷன்லயும் வீடியோவா பண்ணியிருக்கோம். அதையும் வந்து நீங்க மறக்காம பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.